ஆகுறா. பிக் பாப் என்னடா ஆச்சு? என்னடா சந்தோஷப்படுங்க பிக் பாப், என்னடா? சந்தோஷப்படுங்க. சொல்லுடா. உங்களுக்கு ஜென்ம ஜென்மமா விரோதியா இருந்த இன்னைக்கு வரைக்கும் விரோதியா இருக்கிற சக்கரவர்த்தியை போட்டு தள்ளிட்டோம். போட்டு தள்ளிட்டீங்களா? பிக் பாப், பிக் பாப், இந்த கண்ணால தான் அவனை போட்டு தள்ளிட்டேன். இந்த கண்ணால தான். கண்மணிக்கு என்னடா ஆச்சு? அப்பா அவளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஒண்ணு இல்லையே. அவளை பக்காவா சேஃபா ஒரு இடத்துல வச்சிருக்கோம். இங்கதான் கொஞ்சம் மயக்கத்தால இருக்கா, அதனால தான் பக்கத்திலே வச்சிருக்கோம். பிக் பாப், உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். என்னடா? நீலவணியோட மோதிரம். இத ராஜு கிட்ட கொடுத்து பூஜை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. குரா. வாமா ராஜு, பயப்படாத, வா. நீ அந்த பூதத்தை வேண்டிக்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடியணும்னு நீ மனமுருக வேண்டிக்கம்மா. அதுக்கப்புறமா கை நிறைய பூ அள்ளி அந்த கிணத்துல போடு. மாமா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் இருக்கிறப்ப உனக்கு என்னம்மா பயம்? உனக்கு ஒன்றும் ஆகாது. இல்ல மாமா, அந்த பூதம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. உரியவங்க வராம பூஜை ஏத்துக்க முடியாது. என் கோவத்துக்கு ஆளானா உயிரே போயிரும்னு என்ன மிரட்டி இருக்கு. அது அப்பமா, இப்பதான் நீலவணியோட மோதிரம் உன் கையில இருக்குல்ல. அந்த பூதம் அந்த மோதிரத்தை பார்த்தா நீ வேங்கையூர் ஜமீனை சேர்ந்தவ, நீலவேணிக்கு வேண்டப்பட்டவனே, உன்னை அது நம்பும். நீ பண்ற சாந்தி பூஜையை அது ஏத்துக்கும். மாமா, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. மார்த்தாண்ட தெளிவா சொல்லியிருக்கான். அந்த பூதம் இந்த மோதிரத்தை பார்த்தா நிச்சயமா சமாதானம் ஆயிடும். நீ பண்ண போற சாந்தி பூஜைய அது மனப்பூர்வமா ஏத்துக்கும். நீ நம்பிக்கையோட பண்ணுவான், இது நல்லபடியா முடியும். சரிங்க மாமா, நீங்க சொன்னபடியே செய்றேன். கை நிறைய பூவல்லி அந்த கிணத்துல போடுமா. நீ பூதமே வந்தாலும் பயப்படாத, உன் பூஜையை அதை ஏத்துக்கும். சரிங்க மாமா. மாமா, அந்த பூதம் கிளம்பிடுச்சு. நாம போயிடலாம் மாமா. இல்லம்மா ராஜி, இருமா. வேட்டை நாய்களை காவலுக்கு வச்சிருக்கிறவன் முயலுக்கு பயப்படுவானா? உன் கையில தான் மோதிரம் இருக்குல்ல, அது இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ பயப்படாதமா.
இதுல என்னம்மா? பூஜையை ஏத்துக்கிறேன்னு பூதமே சொல்லிடுச்சு. நீ பூவாலி போடுமா, உன் பூஜையை அது ஏத்துக்கும். ராஜி, இந்த தீர்த்தத்தால உன் கையை கழுவிக்கமா. அதை என்கிட்ட கொடு. கையை கழுவிக்க. சரி, மீதி இருக்கிறத நீ அப்படியே கிணத்துல ஊத்தி பூஜையை முடிச்சிடுமா.